இங்கே ஆகாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். தோத்துறோம். நான் பெத்த பிள்ளை ஒரு தண்ணீர் இல்லாமல் சாக போகுது. அந்த உயிருக்கு போராடுற நேரத்துலையும் தண்ணீர் இல்லாத நேரத்துலையும் அந்த வனாந்தர பாதையிலையும் வாழ்க்கையே வனாந்தரமாகி போச்சு. வீட்டை விட்டு தெரித்திட்டாங்க. அவள் போகிற பாதையும் எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்க்கையும் வனாந்தரம், போகிற பாதையும் வனாந்தரம். வாழ்க்கையில் கண்ணீர், பிள்ளைக்கு இல்லை தண்ணீர். ஆமே, வாழ்க்கையில் கண்ணீர், பிள்ளைக்கு இல்லை தண்ணீர். தோத்துறோம். ஏன்னா வாழ்க்கையும் வனாந்தரம், போகிற பாதையும் வனாந்தரம். ஆமே, பல நேரத்தில் இப்படி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும், நம்ம பாதைகள் இருக்கும், நம்மளுடைய ஸ்தோத்திர பிரயாணங்கள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல தான் நம்ம கண்ணீருக்கு பலனை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல தான் அந்த ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவன், ஆவிக்குரிய அனுபவத்தை உடையவன் ஸ்தோத்திரம் அந்த கண்ணீரின் பாதையிலே, வனாந்தரத்தின் பாதையிலே, தண்ணீர் இல்லாத பாதையிலே ஸ்தோத்திரம் சாதகமற்ற சூழ்நிலையான நெருக்கடியான ஒரு பாதையிலே ஸ்தோத்திரம் சிலருக்கு வெளிப்பாடு வரும். ஆகாருக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு. ஸ்தோத்திரம், நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. எந்த நேரத்தில் சொல்லுகிறாள்? கண்ணீர் சிந்துகிற நேரத்தில். சில நேரத்தில் நம்ம அழுவது நல்லது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், கர்த்தரை வேறொரு பார்வையில் பார்க்க முடியும், வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். ஆமாம், அவ ஸ்தோத்திரம் தண்ணீர் தீருவதற்கு, ஆபிரகாம் துருத்தியில் கொடுத்தது தீருவதற்கு முன்பு வரைக்கும் என காண்கிற தேவன் என்று அவர் வாயை திறந்து சொல்லலை. தண்ணி தீர்ந்து போச்சு, பிள்ளை கத்துது, சத்தம் அதிகமாச்சு, ஸ்தோத்திரம் நான் வறண்டு போச்சு, தொண்டை வறண்டு போச்சு, தண்ணி இல்லை, பிள்ளை சாக போகுது. அந்த நெருக்கடியை பார்க்கும்போது தான் இதை நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறத என்று சொல்லி அம்பு ஏயும் தூரத்திலே போய் அவள் உட்கார்ந்து அவள் அழுகிறாள். ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்மளுக்கு கண்ணீர் வரவழைப்பது நல்லது. ஆமென், ஏன் தெரியுமா? அப்போ தான் நம்ம ஆண்டவரை பார்ப்பதற்கு. அவள் ஸ்தோத்திர தண்ணீர் காலியாகிற வரைக்கும் பார்க்கல. ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் துருத்தியில் பிள்ளைக்கு இருக்கிற வரைக்கும் அவள் பார்க்கல. அதை பிறகுதான் அவள் ஆண்டவரை பார்க்கிறாள். ஆமென், ஆமென். அதுக்கு பிறகுதான் அவள் கண்ணீரை சிந்தரா. அந்த கண்ணீருக்கு பதில் தான் அங்கே கிடைத்தது தண்ணீர். ஆமென். பல நேரத்தில் நம்ம கண்ணீருக்கு ஸ்தோத்திரம் பதில் இப்படி தான் வரும். ஆமென். ஏன் ஆண்டவரை அழ வச்சிங்க? அதை அழ வச்சதுனால தான் ஒரு பதில். ஏன் ஆண்டவர் இப்படி தேம்பி தேம்பி அழ வச்சிங்க? அதனால தான் அங்கே ஒரு பதில். ஏன் ஆண்டவர் இப்படி தனிமையில் அழ வச்சிங்க?